கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் காரமாக குண்டூர் ஸ்டைலில் கோங்குரா புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த கோங்குரா புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கினேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக ஆன உடனே இதில் புளிச்சிக்கரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகம் பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுக்கிறனால 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தால் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் குண்டூர் ஸ்டைல் கோங்குரா புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.